இதமே இதமே என்னே சரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என்னே சரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே. ஆர்பின் ஜெயத்தோனியோடு பாதுகாத்த என்றும் பாடுவேன். ஆர்பின் ஜெயத்தோனியோடு பாதுகாத்த என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என்னே சரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என்னே சரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய்தன் பாலகனையே மரபினும் நான் மரபின் என்று சொன்னதா. தாய்தன் பாலகனையே மரபினும் நான் மரபின் என்று சொன்னதால் தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பா என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பா என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என்னே சரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என்னே சரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூவே அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்று கட்டளையதா. அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்று கட்டளையதா. ஆத்துமாவின் நேரம் யாவும் எண்ணித்த கொண்டு செய்வேன். ஆத்துமாவின் நேரம் யாவும் எண்ணித்த கொண்டு செய்வேன். என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே இதமே என்னே சரே சுவை நான் என்றும் மகிழ்ந்திடுவேன். என்னே சரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்று கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்று கட்டளையதா. ஆத்துமாவின் யாவும் எண்ணி தந்து கொண்டு செய்வேன். ஆத்துமாவின் தேகம் யாவும் எண்ணி தந்து கொண்டு செய்வேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே சரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என்னே சரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். 583வது பாடல். எந்த நேரமும் எப்போதும் இயேசுடைய ஒத்தாசை நமக்கு தேவை. இயேசுராஜனை வாழ்த்துவோம், இயேசுராஜனை போற்றுவோம். ஏழையின் செவம் கேட்பார் ஆண்டவர். எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை, அவருடைய ஒத்தாசை நமக்கு தேவை. இக்கட்டில் மனித உதவியை அற்று போனாலும் நமக்கு ஒத்தாசை தப்பாமல் இயேசு நாமத்தில் கிடைக்கும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை
ஒத்தாசை எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பேன், இந்த ஏழையின் ஜெபம் கேட்பார். இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பேன், இந்த ஏழையின் ஜெபம் கேட்பார். இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இக்கட்டில் மனித உதவி இல்லாமலே அற்று போனாலும், இக்கட்டில் மனித உதவி இல்லாமலே அற்று போனாலும், எனக்கு தாசையே தினம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே, இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. சொல்லுண்ண பாடுகள் சகித்த சென்ற காலம் பலன் தந்தாரே, சொல்லுண்ண பாடுகள் சகிக்க சென்ற காலம் பலன் தந்தாரே. என்னில் வாழ்நாளெல்லாம் தேவசித்தோம் எல்லாம் என்னில் முற்றிலும் நிறைவேறுமே, என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாதே, சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாதே. தம்மை தேடுவோரே கர்த்தர் கைவிடாரே, தேவன் நமக்கு அடைக்கலமே, தேவன் நமக்கு அடைக்கலமே. இந்த நேரமும் பாதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. ஒவ்வொரு ஆண்டு முழுவதும் எவ்வளவோ அற்புதம் செய்தார், ஒவ்வொரு ஆண்டு முழுவதும் எவ்வளவோ அற்புதம் செய்தார். வருங்காலத்திலும் வருகை வரையும் தத்தம் தந்து நடத்துவார், வாக்கு தத்தம் தந்து நடத்துவார். இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஆசை. இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. குமாரன் கோபம் கொள்ளாமலும் பழைய நாம் அழியாமலோ, குமாரன் கோபம் கொள்ளாமலும் பழைய நாம் அழியாமலோ, அவர் பாதங்களை முத்தம் செய்திடுவோம், அன்பரேசுவை அண்டிக் கொள்ளுவோம், அன்பரேசுவை அண்டிக் கொள்ளுவோம். நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இயேசு ராஜனை தோத்தரிப்பேன், இந்த ஏழையின் ஜெபம் கேட்பார். இயேசு ராஜ
ஸ்தோத்தரிப்பேன். இந்த ஏழையின் ஜெபம் கேட்பார். இந்த நேரமும் ஆடுமே ஒத்தாசை. இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு எப்பொழுதுமே ஒத்தாசை. எல்லா சூழ்நிலையிலும் அவர் காத்து நடத்துவார். இந்த நாட்களிலும் கூட புதிய மாதத்திலும் நீதியில் நிலைத்திருந்து நாம் அவருடைய முகத்தை நாம் காண்போம். ஆண்டவர் உயிர்த்தெழும் போது அவர் சாயலால் திருப்தியாவோம். அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலை நாம் தரித்து கொள்வோம். நீதியிலே நாம் வாழுவோம். ஆண்டவர் அந்த கிருபை தருவாராக. அவருடைய காலமே தேடி வந்திருக்கிறோம். அவருடைய திருமுகத்தை தேடி நாம் அவர் எழும்பி நின்று பாடி ஆராதித்து கர்த்தரை நாம் மயப்படுத்துவோம். ஆண்டவரே, நாங்கள் நீதியில் நிலைக்கணும். ஆண்டவரே, எங்களிடத்தில் அநீதி காணப்படக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் ஒரு சுயநலவாதியாக இல்லாதபடி பிறநலம் தேடுகிற ஒரு அனுபவத்தை நீர் எங்கள் மத்தியில் தர வேண்டும். ஆண்டவரை மயப்படுத்துவோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன். உயிர்த்தெழும் போது உம் சாயலால் திருப்தியாவே. நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன். உயிர்த்தெழும் போது உம் சாயலால் திருப்தியாவே. தேவனே, நீர் என் தேவன். அதிகாலமே தேடி வந்தேன். தேவனே, நீர் என் தேவன். அதிகாலமே தேடி வந்தேன். நீரண்டி வறண்ட நிலம்போ ஏங்குகிறேன் தினமுமக்கா. நீரின்றி வறண்ட நிலம்போ ஏங்குகிறேன் உமக்காய். நீரில் நிலைத்திருந்து திருமுகம் நான் காண்பேன். உயிர்த்தெழும் போது உம் சாயலால் திருப்தியாவே. ஜீவனை விடவும் அன்பு அது எத்தனை நல்லது. ஜீவனை விடவும் அன்பு அது எத்தனை நல்லது. புகழ்ந்திடுமே என் உதடு, மகிழ்ந்திடுமே என் உள்ளம். புகழ்ந்திடுமே என் உதடு, மகிழ்ந்திடுமே. நீரில் நிலைத்திருந்து உன் திருமுகம் நான் காண்பேன். உயிர்த்தெழும் போது உம் சாயலால் திருப்தியாவே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் உம் நாமம் சொல்லி துதிப்பேன். உயிர் வாழும் நாட்களெல்லாம் உம் நாமம் சொல்லி துதிப்பேன். அறுசுவை உண்பது போல திருப்தியாகும் என் ஆன்மா. அறுசுவை உண்பது போல திருப்தியாகும் என் ஆன்மா. நீதியில் நிலைத்திருந்து திருமுகம் நான் காண்பேன். உயிர்த்தெழும் போது உம் சாயலால் திருப்தியாவே. படுக்கையிலே உம்மை நினைப்பேன்.
ராசாமத்தில் தியானம் செய்வேன். படுக்கையிலே உம்மை நினைப்பேன். ராசாமத்தில் தியானம் செய்வேன். துணையாளரே உம் நிழலில் தொடர்ந்து நடந்து வளர்வேன். துணையாளரே உம் நிழலில் தொடர்ந்து நடந்து வளர்வேன். நீதியில் நிலைத்திருந்து திருமுகம் நான் காண்பேன். போயேனும் போது ஓம் சாயலா திரு அவேல் அல்லேலூயா. நீதில் நிலைத்திருந்து திருமுகம் நான் காண்பேன். போயேனும் போது தாயல திருப்தியாவே அல்லேலூயா. நீதில் நிலைத்திருந்து நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நாங்கள் நான் புறாபாஷியாதரபா வேத்தெழும் போது ஓம் சாயல திருப்தியாவே. அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா ஓசனா. எல்லாரும் ஆராதிப்போம். அல்லேலூயா ஓசனா. ஆமாண்டவரே, அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா ஓசனா. அந்தத்தை படைத்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். என் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை எல்லாரும் ஆண்டவரை ஆராதிப்போம். ஓ அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா ஓசனா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆமென். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா ஓசனா. அல்லேலூயா ரபலா ரபலா ஷகலா பரபா. எல்லாரும் கர்த்தரை பயப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய மாதத்தை நீ கொடுத்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீதியிலே நாங்கள் நிலைத்திருந்து உம்முடைய திருமுகத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆண்டவரே, எங்கள் நினைவெல்லாம் படுக்கையிலே நாங்கள் உம்மை நினைக்கணும் ஆண்டவரே. ராசாமத்தில் தியானம் பண்ணணும். வேற எதுவும் என்னுடைய நோக்கமாய் இராதபடி ஆண்டவரே, என்னுடைய படுக்கை ராஜாமங்கள் எல்லாம் உம்மை தியானிக்கிறவைகளாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே
ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் இறங்கி வாரும் மலையினிலே இறங்கி வந்தவரே இயேசுவே சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே சொல்லுங்க ஆவியானவரே ஆவியானவரே அன்பினானவரே வாரும் வாரும் எங்கள் மத்தியிலே வாரும் இறங்கி வாரும் எங்கள் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத தேவன், நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத தேவன் அவர்தான் இயேசு கிறிஸ்து, அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆமாண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ இயேசுவே ஸ்தோத்திரம். சகோதரர் டான்சிங் முன்பாக வந்து இந்த புதிய மாதத்தையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிப்பதற்காக ஒப்புக்கொண்டு ஜெபிக்கும்படி கேட்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவரே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியான இந்த காலை வாக்குத்தத்த ஆராதனைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த 2 மாதங்களை ஆண்டவரை நீ நடத்தி கடந்து வந்த ஒவ்வொரு பாதைகளும் ஆண்டவரே ஏசோப்பா உமக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே சமூகத்தில் வைக்கிறோம் அப்பா. அதை நாங்கள் விவரிக்க முடியாதப்பா. அது அதிசயமானது, அது அதிசயமானது, அற்புதமானதப்பா ஆண்டவரே. அதை ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது உடைய மகிமைக்குள்ளைகளை பிரவேசிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலை ஆண்டவரே இந்த புதிய நாளிலும் எங்களை கொண்டு நிறுத்தி உமக்கு நன்றி ஏசோப்பா. இந்த ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது உடைய மகிமைக்குள்ளைகள் பிரவேசித்து ஒவ்வொரு நாளும் உடைய அன்பை நாங்கள் பிறருக்கு சொல்லுகிற அளவுக்கு ஒவ்வொரு நாளிலும் உடைய மகிமை இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் உமக்கு எந்த விதத்திலும் ஆண்டவரை விரோதமாக எந்த விதமான ஆண்டவரே ஏசப்பா உடைய சமூகத்துக்கு நாங்கள் துக்கப்பட எந்த காரணம் மன்னித்து இந்த புதிய நாளில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கடந்து போகிற ஒவ்வொரு நாளும் உடைய சமூகம் எங்களோடு இருக்கும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 2 மாதம் கடந்து வந்ததுக்கு ஒவ்வொரு காரணம் ஆண்டவரே எங்களுக்கு வாழ வைத்தவர், வழி செய்தவர், எங்களை ஜீவனை கொடுத்தவரப்பா. அந்த நாளை தொடர்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படி காட்சி வைக்கிறோம். வந்திருக்க எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த அருமையான ஜெபத்தை தொடர்ந்து நடத்தி அதில் வர ஒவ்வொரு வார்த்தை மூலமாக எங்களை பலப்படுத்தும்படியாக கிருஷ்ணா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். நாம் அப்படி நின்றவண்ணமாக ஒரு பாடலை பாட கேட்போம். சித்ரா ஒரு பாடலை பாடும் பொழுது காணிக்கை செலுத்தி நாம் உட்காரலாம். காணிக்கையாக பிரதர் ராஜி பின்பு ஜெபிப்பார். ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா
நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி இன்றீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி இன்றீவனாலெல்லாம். ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி இன்றீவனாலெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி இன்றீவனாலெல்லாம். நேற்றும் உள்ள ஜீவிக்கின்றாங்க நல்ல இயேசுவை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொடுக்கப்பட்ட காணிக்காக ஆண்டவரே உள்ள கரங்களை ஆசீர்வதியும், இன்னும் அதிகமாக கொடுக்க அந்த கிருபை செய்யும். ஆண்டவரே தேவையை சந்திப்பார். ஆண்டவர் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். நன்றி. குறிப்பாக ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு. நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதை சொல்ல மறந்துட்டேன். இன்றையிலிருந்து இந்த மாதம் முழுவதும் நமக்கு உபவாச ஜெபம் இருக்கிறது. வழக்கம் போல் அதிகாலை 5 மணி 9 மணி, மாலை 7 to 9, 8லிருந்து 9 மணி வரையிலும் ஆன்லைனில் ஜெபம். அந்த உபவாச ஜெபம் தொடர்ந்து கூடி ஜெபிப்போம். இந்த மாதம் முழுவதும் இன்றையிலிருந்து அந்த ஜெபம் இருக்கும். ஆண்டவர் அந்த ஜெபத்தை ஆசீர்வதிக்கும்படி நான் குழுவில் நேற்று இரவு போட்டிருக்கிறேன். ஆனால் அது நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதை அறிவிக்க வேண்டும், அதை தவறிவிட்டேன். அது நான் அதில் போட்டிருக்கேன். தொடர்ந்து நாம் கூடி செபிப்போம். யாரையும் கம்பல் பண்ணுறதில்லை. செபிக்கிறவங்க செபித்து தேவனுடைய கிருபையும் பலனையும் தைரியத்தை ஆறுதலையும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நல்லவர். வருடத்திலே நாம் 40 நாட்கள் செபம் தடைப்பட்டது. ஆனாலும் சில நாட்கள் செபித்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த நாட்கள் செபிக்க ஆண்டவர் அது உதவி செய்வாராக. இன்னும் குறிப்பாக இன்று மாலை இரவு 9:20 நாம் கடந்த நாளில் சொன்னது போல் ஒரு 5 நபர்களாக சேர்ந்து உங்களுடைய நம்பர்கள், தயவுசெய்து உங்களுடைய தொலைபேசி நம்பர்கள், அந்த கைபேசி நம்பர்கள் கொடுக்காமல் இருந்தால் நீங்கள் கொடுக்கும்படி உங்களை அன்பை கேட்கிறேன். இன்றைக்கு நாம் ஒன்றாக சேர்ந்து அந்த உபவாச ஜெபம் முடித்த உடனடியாக இரவு ஒரு 10 நிமிடம் வழக்கம் போல் ஒரு 5 நபர் ஒருவர் கால் பண்ணி நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த 5 பேரும் ஒருவருக்கொருவர் செபிக்கிற ஒரு அனுபவத்தை இதிலிருந்து நாம் அதை துவங்க திட்டமிட்டிருக்கிறோம். அது கடந்த ஆண்டு அதை நாம் செய்ய வேண்டும் தீர்மானித்த பொழுது தொடர்ந்து செபித்து வந்தோம். சில சஞ்சலங்களை சந்தித்தோம். ஆனாலும் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறோம். எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதை இந்த நாளிலே அதை ஆரம்பிக்க போகிறோம். ஆகவே உங்களுடைய பெயர்கள் இருக்கிறவர்கள் உங்களோடு நாங்கள் குழுவாக ஒரு 5 நபர்களை நியமித்து செயல்பட கர்த்தர் உதவி செய்கிறார். அந்த பெயர் இருக்கிறவர்கள் ஒரு நபரை நீங்கள் அழைப்பு கொடுக்கும் பொழுது உடனடியாக நீங்கள் 5 பேருடைய நம்பரும் உங்களுக்கு கொடுக்கறதற்கு நாங்கள் பிரயாசப்படுவோம். அப்படியாக அந்த 5 பேருடைய நம்பர் நீங்கள் மாறி மாறி எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் நீங்கள் ஒருவரை கூப்பிட்ட உடனே ஒருவருக்கொரு நீங்கள் அதில் கான்ஃபரன்ஸ்
அதில் கால் போல் சேர்ந்து இணைந்து செபிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். அதில் ஒரு 10 நிமிடம் என்றால் ஒரு 2 நிமிடம் உங்களுடைய அந்த ஒவ்வொருவரையும் இணைக்கிற ஒரு நேரமாக இருக்கலாம். மீதமுள்ள 8 நிமிடங்கள் உங்களுடைய குறிப்புகளை ஒருவருக்கொருவர் சொல்லி பாரத்தோடு செபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அதில் ஒரு வெற்றியை தருவார். உங்களுடைய சூழ்நிலைகளை அவர்கள் புரிந்து கொள்வார். ஒருவருக்கொருவர் இருக்கிற பாரங்களை ஒருவருக்கொருவர் சுமக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். தொடர்ந்து அடுத்த ஒரு வாரங்கள் அல்லது ஒரு 10 நாட்கள் கழித்து வேறு குழுவோடு நீங்கள் இணைந்து செயல்படுவீர்கள். அந்த குழுவினுடைய உங்களுடைய பெயர்கள் அப்படி மாறி மாறி நாம் போகும் பொழுது சபையிலே ஒரு ஐக்கியம், ஒரு மனதை நாம் காண கர்த்தருடையவராகவே தொடர்ந்து இந்த நாளிலே அதை நாம் துவங்க திட்டமிட்டிருக்கிறோம். அது உங்களுக்கு சில அந்த குழுவிலே உங்களுடைய பெயரை போடப்படும். ஆகவே நீங்கள் அந்த பெயர்களை பார்த்து அந்த குழுவோடு இணைந்து 9:20 நாம் ஜெபித்து ஆரம்பிக்கலாம். அல்லது இந்த உபவாச ஜெபம் முடிவிலே அதை நாம் யாவரும் சேர்ந்து ஜெபித்து ஆரம்பிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளில் கூட இந்த புதிய மாதத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற கர்த்தர் நல்லவர். அவருடைய சுத்தம் எதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற ஒப்பு கொடுப்போம். இந்த மாதத்தில் கூட தேவன் நமக்கு இந்த வருஷத்திலே கொடுத்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலே என்னிடத்தில் இடரலடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இடரலை கொண்டு வருகிறவன் யான்? அது சத்ருவா அல்லது சத்ருவனால தான் இடர்கள் வருகிறது. அவன் பலவிதமான ஆசைகளை காட்டி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ இப்பொழுது கூட இந்த மாதத்தில் கூட நாம் ஒரு நல்ல ஒரு பாக்கியமான நிலையில் இருந்தும் இடறி போகிற ஒரு அனுபவத்தை கொடுக்கிறது யார் என்பதை பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் எடுக்கும் பொழுது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நல்ல ஒரு பாக்கியமான நிலையில் இருந்தும் இடர்களை கொண்டு வருகிற யார்? தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. அந்த ஸ்திரீயினிடத்திலே சர்ப்பம் தந்திரமாய் நிற்கிறதை பார்க்கிறோம். அந்த தோட்டத்தில் இருக்கிற கனியை பாருங்கள். நல்ல ஒரு பாக்கியமான நிலையிலே தேவன் இணைத்தார். தேவன் இணைத்து அவர்களை ஆசீர்வதித்து குடும்பத்தை கணவன் மனைவியுமாக இணைத்து வைத்து அந்த தோட்டத்திலே உலாவும்படி முழு தோட்டத்தை முழுவதுமே அவர்கள் கையிலே கொடுத்த அந்த நிலையிலும் அவர்கள் அவ்வளோ ஒரு பாக்கியம், யாருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம். அந்த ஏதேன் தோட்டம் முழுவதும் ஆளுகை செய்கிறார்கள். அந்த ஆளுகை செய்கிற நேரத்தில் சத்ரு அங்கே உள்ளே வருகிறான். அவருடைய வாழ்க்கையில் இடர்தலை கொண்டு வரும்படிக்காக அவன் தந்திரமாய் வருகிறான். அந்த ஆண்டவரை முன்னிறுத்தி வருகிறான். அவன் அப்படி தான் வருவான். அவன் கேட்குறான். அவன் தந்திரமாக என்ன செய்கிறான்னா, தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றார். அவனுக்கு தெரியும் எல்லாமே ஆண்டவர் முன்குறித்து அவர் செய்கிறதெல்லாம் நமக்கு நன்மையை கெடுக்கிறதுக்கு தான் அவன் வருவான், இடல் உண்டாக்க. அவன் கேட்குறான் என்று அங்கே பார்க்கிறோம். உடனடியாக அந்த ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்துள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம் என்று சொல்லுகிறார். ஆனாலும் அவன் விட்டு விடவில்லை. மீண்டும் கேட்கும் பொழுது அவர் சொல்லும் பொழுது, அங்கே இருக்கிற ஒரு கனியை புசிக்கக்கூடாது என்று சொல்லி, ஜீவ விருட்சத்தின் கனி என்று சொல்லி அவன் அதற்கு விளக்க கொடுக்கிறான். நீ புசிக்க நாளில் சாக மாட்டாய் என்று சொல்லி ஆண்டவர் எதை செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறாரோ, அதை நமக்கு நியமித்திருக்கிறாரோ, அதை செய்யும்படி சாத்தான் தூண்டி விடுவான். ஆகவே இந்த நாட்களிலே ஒரு பாக்கியமான நிலையிலே நாம் அடைந்திருக்கிற நாம் ஒரு பாக்கியத்தின் நிலையிலே இடராமல் தேவ மகிமையை காணுகிறதற்கு அவர் கொடுக்கிற வார்த்தைகளை செவி கொடுத்து செயல்படுவோமே. ஆனால் நாம் இடறி போக மாட்டோம். சத்ரு பல வழியிலே வருவான், உள்ளே தந்திரமாய் வருவான், ஏதாவது காரியங்களை சொல்லி வருவான். அதை நாம் உணர்ந்து செயல்படுவோம். இப்பொழுது வாலிபர்களை பார்த்து நீ நன்றாக அழகாக இருக்கிறாய் என்று சொல்லி வருவான். இல்லை இப்படி ஒவ்வொரு நல்ல பணி ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு நபர்கள் வாலிபர்களாக இருக்கட்டும் அல்லது வயதுகளாக யாராக இருந்தாலும் சரி, அவன் தந்திரமாய் உங்களைப் போல ஒருவர் இல்லை. உங்களுடைய பேச்சிலே, உங்களுடைய செயலிலே, பணி செய்கிற இடங்களிலே பலவிதமான சூழ்ச்சியாக வருவான். விழிப்புடன் இருந்து இடறி போகாதபடி இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இரண்டாவது ஒன்றை நான் பார்க்கும் பொழுது, தானியேல் இது அவன் அந்த தோட்டத்திலே பழைய பழத்தை காமித்து ஆண்டவரை குறித்து வருகிறார். இரண்டாவது இடரலை கொண்டு வருகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கும் பொழுது, தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில்
அங்கே இருக்கிற அந்த அவனுடைய நீதியையும் பரிசுத்தத்தையும் சோதிக்கும் பொருட்டாக ஒரு பாக்கியமான நிலையிலே தேவன் பேரில் ஒரு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவரை தான் நாங்கள் எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் சேவிப்போம், இயேசு தவிர எங்களுக்கு வேறு தெய்வம் இல்லை என்று பக்தி வைராக்கியமாக இருக்கிறார்கள். போஜனத்தை அந்த அதை சாப்பிடாதபடி அவர்கள் கொடுக்கிற ராஜ போஜனங்கள் எங்களுக்கு வேண்டாம், அந்த உலகத்தில் இருக்கிற ஒன்று வேண்டாம், ஆண்டவராகிய தேவன் என்று வைராக்கியமாக இருந்தார்கள். அவர்களை சோதிக்கும்படி அங்கே புடமிடும்படி ஒரு சிலை ஒன்று உண்டு பண்ணி அதை வணங்கும்படியான ஒரு சோதனை அங்கே இடர்களை கொண்டு வருகிறது. அங்கே தன் ஜீவன் உனக்கு போகிறது, நீர் இந்த சிலையை வணங்காவிட்டால் உன்னை தீயிலே போடுவேன் என்று சொல்லி ஒரு மரண ஆபத்தின் சூழ்நிலை அந்த இடறுதலுக்கு எதுவாக வருகிறது. யாவருமே மரணம் என்பது ஒன்று நினைக்கும் பொழுது வாழ வேண்டும் என்பது தான் விரும்புவோம், மரணத்தை நாம் எதிர்பார்க்க மாட்டோம். ஆனால் அவர்களுக்கு வந்த இடர்கள் அந்த சிலையை சிம்பிளாக இதில் வணங்காதவர்கள், இந்த சிலையை வணங்காதவர்கள் எல்லாம் அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்ற சட்டத்தை உண்டு பண்ணுகிறார்கள், தீக்கிரையாக போடப்பட வேண்டும் என்று. ஆனால் அந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அவன் 60 முழ உயர சிலை. நாம் எதற்கு அதிக நேரம் கொடுக்க வேண்டாம், ஆனால் இதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அந்த சிலை அவர் வணங்க மாட்டேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் உறுதியாக இருந்தார்கள். உடைய ஜீவன் போனாலும் பரவாயில்லை என்று அப்படிப்பட்ட நிற்கிற ஆட்கள் தேவை. ஆனால் அந்த சோதனை இடரல் வந்து அவர் உறுதியாக நின்றதைப் போல நாமும் நிற்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவர் நாம் நம்பி அந்த பாக்கிய நிலையில் உருவாக்கின ஆண்டவர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. மூன்றாவது அந்த காரியத்திலே ஒன்று பார்க்கும் பொழுது சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது, சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் வசனம், அங்கே ஆசாரியனிடத்திலே சத்துரு வந்து நிற்கிறார். இங்கே தோட்டத்திலே ஒரு ஸ்திரீனிடத்திலே வந்து நின்றார். இரண்டாவது பார்க்கும் பொழுது அங்கே நல்ல வாலிப புருஷர்கள் தேவனிடத்துக்கு வைராக்கியமாக நின்ற புருஷர்களிடத்திலே வந்து நிற்கிறார். மூன்றாவது அந்த ஆசாரியர்களிடத்திலே வந்திருக்கிறார். இதுதான் அவனுடைய வேலை. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே நடக்கும். ஆகவே நாம் விழிப்புடன் இருந்தாக வேண்டும் என்பதை அறிய வேண்டும். அவர் பிரதான ஆசாரியனை யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். எப்பொழுதும் அருமையான தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்ம பக்கத்திலே அவன் சாத்தான் எப்பொழுதும் வந்து நின்று கொண்டே இருப்பான். நம்மை எந்த வழியிலாகவும் அழிக்க வேண்டும், ஏதாவது ஒன்றை சொல்லி நம்மை அழிக்க வேண்டும் என்று நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். அந்த யோசுவாவை குறித்து, பிரதான ஆசாரியனை குறித்து அவன் வலது பக்கத்தில் வந்து நிற்கிறதை பார்க்கிறோம் என்பதை நாம் பார்க்கிறோம். இதுதான் அவனுடைய வேலை. ஆகவே நாம் விழிப்புடன் இருந்து இந்த மாதங்களில் நம்முடைய ஜீவியங்களை நாம் கடந்து போக கர்த்தர் உதவி செய்வாராக. தந்திரமாய் ஸ்ரீனிடத்திலும் வருகிறான், வாலிப புருஷர்களிடத்திலும் வருகிறான். இப்படியாக அவன் பலவித நெருக்கடியிலே அவன் வந்து நம்மை இடறுதலுக்கு ஏதுவாக கொண்டு போவான் என்பதை நான் பார்க்கிறோம். இன்னுமாக பாக்கிய நிலையிலிருந்து தேவன் நான் இடறி போகிறவர்களுக்கு வாழ்க்கை திருப்பும்படி ஆண்டவர் அழைக்கிறார். பாக்கியமான நிலையில் இருந்து சில வேளை இடறி போவோமே, ஆனால் இவர்கள் அந்த ஸ்ரீ அவள் இடறி போய்விட்டாள், ஆனால் அந்த புருஷர்கள் இடறி போகவில்லை. ஆனால் யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக நிற்கிறான். அவனுடைய அழுக்கு வஸ்திரம் என்று சொல்லும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட வேதனை, துக்கம், துயரங்கள் இருந்திருக்கலாம். ஏதோ ஒன்று அவனை அந்த வஸ்திரத்துக்கு நேராக அவனை கொண்டு போயிருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்டவர்களை மீண்டும் நீ பாக்கியமான நிலைக்கு வாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிற சம்பவத்தை நாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். அப்படி போனவர்களை அந்த நாட்களில் யோவான் ஸ்நானன் வனாந்திரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் என்று பிரசங்கம் பண்ணினதை பார்க்கிறோம். நீங்கள் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று அவர் அழைக்கிறார். நீங்கள் வாருங்கள், உங்களுடைய எந்த நிலையிலே தவறினீர்கள், இடறி போனீர்கள் என்பதை அறிந்து மனம் திரும்புங்கள் என்று ஒரு புதிய ஒரு நபர்களை பார்த்து, வாழ்க்கையிலே தீய வழியிலே கடந்து போகிறீர்கள், நான் உங்களுக்கு நன்மையை தருவேன் என்று சொல்லி அவர்களை அழைக்கிறதை பார்க்கிறோம். அதில் இன்னும் இரண்டாவது காரியமாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கிற வேளையிலே அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இது ஒரு ஜனங்களுக்கு கொடுக்கிற ஒரு அனுபவம். முதலாவது நான் பார்க்கும் பொழுது புதிய ஒரு நபர், நீ உலகத்திலே அசுத்தத்திலே கிடக்காதே, உனக்கு ஒரு பாக்கியமான வாழ்க்கையை தரேன் என்று சொல்லி அவர் அழைக்கிறார். இங்கே ஆண்டவருடைய ஜனங்கள் அவர்கள் கடந்து தீய கிரியைகளிலே போகிறவர்களை பார்த்து எரேமியா 3:1 ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவரிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் இனி திரும்பாமல் போவானோ, அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவோ என்று மனுஷர் சொல்லுவார்கள். நீயோ வென்றால் அநேக நேசருடைய வேசித்தனம் பண்ணினாய், ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் அழைக்கிறார். உன்னுடைய ஆகவே இது தேசத்தை குறித்து சொல்லுகிறது. தேசம் யூதா, இஸ்ரவேல் ஒவ்வொரு தேசம் ஒருவருக்கு ஒருவர் மோகம் கொண்டு தேசத்தில் காண்கிற நிலை. அதே போல் உலகத்திலும் அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறார்கள். பல ஆலயங்கள் இருக்கிறது, பல விதமான தொழுகை இருக்கிறது, பல மக்கள் இருக்கிறார்கள். மோகங்களை கொண்டு துரோகம் செய்கிறது, ஆண்டவராகிய தேவனுக்கு துரோகம் செய்கிற ஒரு கூட்டமாக நாம் இருப்போமே. ஆனால் அது தீட்டுப்படுகிறது அந்நிய தேவர்களாலே, அந்நிய கிரிகளினாலே. அப்படிப்பட்டவர்கள், அப்படி இருக்கிறவர்களை நீங்கள் வாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். நான் உங்களை மீண்டும் என்னுடைய சமூகத்திலே சேர்த்து திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ வேசித்தனம் பண்ணது போதும். அதாவது உலகத்திலே காண்கிற பொருட்கள் மேலே மோகம் கொள்ளுகிறது, அல்லது உலகத்தில் காண்கிற செய்கைகளோடு, உலகத்தினுடைய புது புது காரியங்களோடு நம்முடைய வாழ்க்கை, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களும் யூதா ஜனங்களும் இவர்கள் மாறி 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 இவர்கள் கண்ட ஒரு தெய்வம் வந்தால் அதன் மேலே ஒரு ராஜா, ஒரு புதிய ராஜா வந்தால் அந்த ராஜா அவன் திருமணம் பண்ணின அந்த இடத்துல இருக்கிற தெய்வங்களை கொண்டு வருவான். அதன் மேலே வேசித்தனம், மோகங்கள், தெய்வத்தின் மேலே. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அங்கே பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பாக்கியமான நிலையை தருகிறேன், நீங்கள் வாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வெளிப்படுத்தல் விசேஷம் 3:1 சர்தை சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எந்த நிலையிலே விழுந்தாய் என்பதை அறிந்து நீ வா என்று கூப்பிடுகிறார். இதெல்லாம் ஒரு பாக்கியமான நிலையில் இருக்கிறவர்கள், அவர்களை பார்த்து நாம் விழுந்து போகிறோம். அந்த சபை எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து 5வது சபை, அதுதான் 5வது சபை. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களை உடையவர் சொல்லுகிறதாவது, கீழே உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நம்முடைய கிரியைகளை ஆண்டவர் அறிகிறார். எந்த இடத்துல விழுந்திருக்கிறோம் அப்படின்னு தெரியணும். அறிந்து நீ வா என்று கீழே அந்த சபைக்கு சொல்லுகிறார். நீங்கள் அதை வாசித்து பாருங்கள். அந்த சபையை அங்கே கீழே சுமார் அந்த 3ஆம் அதிகாரத்தில் ஒரு 3 சபைகளை குறித்து நான் பார்க்க முடியும். 3 சபைகளில். ஆனால் சர்தை சபை. ஆகவே அதில் சொல்லும் பொழுது 5ஆம் வசனத்தில் ஜெயங்கொள்ளுகிறவனோ வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் என்று சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அவன் ஆண்டவர் திருடனைப் போல வருவார் என்று அங்கு சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். ஆகவே 2ஆம் வசனத்தில் பாருங்கள். அந்த 1ஆம் வசனத்தில் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ கிறிஸ்தவன் தான், நீ ஆண்டவருடைய அன்பை ருசித்தவன் தான், ஆனால் உன்னிடத்தில் எந்த கனியும் இல்லை, செத்தவனாயிருக்கிறாய். நீதியின் கனி இல்லை, ஆவியின் கனி இல்லை, உண்மையின் கனி இல்லை, பரிசுத்தத்தின் கனி இல்லை, எல்லா சுத்தம் கிரியையிலே எல்லாம் செத்த கிரியைகள் என்று சர்தையின் சபைக்கு தோற. ஆனாலும் நீ எந்த நிலையிலே விழுந்தா என்பதை அறிந்து வா. ஊழியக்காரன் தான், விசுவாசி தான், நம்ம இருக்கிறோம். பிறரை குறித்த ஒரு தரிசனம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிறது வீண். நாம் எதையாகலும் பிறருக்கு செய்கிற ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டும் என்ற அந்த தரிசனம் தேவை என்பதை நான் பார்க்கிறோம். யோவான் எழுதின 4வதாக அதே இதில் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாக்கியமான நிலைக்கு ஆண்டவராகிய இயேசு அழைக்கிற பாக்கியமான நிலையில் அங்கே பார்க்கும் பொழுது, நீ இந்த காரியத்தை சிந்திக்கும் பொழுது நிக்கதோமு என்கிறதான ஒரு மனிதனை பார்க்கிறோம். நிக்கதோமை பார்த்து நீ வா என்று அந்த யோவான் அங்கே அழைக்கிறதை யோவான் சுவிசேஷத்திலே பார்க்கிறோம். இயேசு அவனை பார்த்து அழைத்து நீ வா என்று அழைக்கிறார். உனக்கு வாழ்வை கொடுக்க விரும்புகிறேன் என்று. ஆண்டவர்
விழுந்து போனவர்களையும் அறிந்து பாக்கியமான நிலையில் இருக்கிறவர்களையும் திரும்பி வா என்று அழைத்து அவருடைய மந்தையிலே சேர்த்து ஒரு பாக்கியமான வாழ்வை கொடுக்கிறார். புதிய புதிய நபர்களையும் நீங்கள் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என்னுடைய நுகம் லகுவாக இருக்கிறது என்று அழைக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதோமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். ஒரு பெரிய அதிகாரி இருக்கிறார். அவன் ராக்காலத்தில் இயேசுவினிடத்தில் வந்து, ரவி, நீ தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே இவன் தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற மகிமையை அவன் காண்கிறான். அந்த இடத்துல ஒருவன் இருந்து அவன் வருகிறான் என்பதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மகிமையின் அற்புதத்தை ஆண்டவராகிய இயேசு வெளிப்படுத்தி காட்டுகிறார். அதுதான் அதை பார்த்து இன்னொருவர் வந்து அவரை சார்ந்து வருந்து கேட்கிற ஒரு அனுபவம் ஒரு பரிசீலன் வருகிறார். அப்பொழுதுதான், நீ இப்படி வந்தால் மாத்திரம் போதாதப்பா, என்னுடைய உபதேசத்தை நீ கை கொள்ள வேண்டும் என்று அங்கே அவனுக்கு சொல்லி வழியை போதிக்கிறார். என்ன வழியை போதித்தார்? அவர் அற்புதம் செய்கிறவராக இருந்தாலும் வழியை போதித்தார். நீ ஜலத்தினாலே ஸ்நானம் பெற வேண்டும் என்று போதிக்கிறதை பார்க்கிறோம். ஏதோ வாழுகிறோம் என்பதல்ல, உடனடியாகவே அவன் ஒத்துக்கொள்ளுகிறான். நான் எப்படி இனி போய் நான் ஜலத்திலே பெற முடியும்? மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இயேசு. நான் எப்படி என் தாயின் வயிற்றில் போய் மறுபடி பிறப்பேன் என்று கேட்கிறார். ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு நம்மோடு ஒரு பாக்கிய நிலைக்கு வரும் பொழுது நல்ல உறவு வைப்பார், நல்ல உறவாடுவார், நல்ல பேசுவார், எல்லாவற்றையும் செய்வார். நம்மை விடுகிற தேவன் அல்ல. உடனடி அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது அவன் கேட்கிறான், என் தாயின் வயிற்றிலே போய் நான் பிறக்க முடியுமா? நான் இவ்வளவு பெரியவனாக இருக்கிறேன் என்று. அதற்கு தான் ஆண்டவராய் இயேசு சொல்லும் பொழுது, இல்லையப்பா, அதற்காகத்தான் ஜலம் இருக்கிறது. ஆகவே நீ ஜலத்திலே போய் முழுக்க ஸ்நானம் பெறு என்று சொன்ன மாத்திரத்திலே உடனடியாகவே அவன் அந்த காரியத்தை செய்து ஒரு பாக்கிய நிலைக்கு மாறுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் இந்த பாக்கியமான இடறி போகிற இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் நம்மை திருப்பி அழைத்து ஒரு நல்ல நிலையிலே வைக்க கர்த்தர் விரும்புகிறார். மூன்றாவதாக, பாக்கியத்திலிருந்து இடதலுக்கு ஏதுவான சூழ்நிலையிலும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிய வேண்டும். சில வேளை பாக்கியமான நிலையில் இருக்கிறோம், இடறி போய்விட்டோம். அதில் ஆண்டவர் அழைக்கிறார், என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, நாம் சங்கீதம் 3:1 சொல்லும் பொழுது, தாவீது விதமாக இடறி போன ஒரு நிலையிலும் ராஜாவாக இருக்கிறார். ராஜாவாக இருந்த நிலையிலும் அவன் இடறி போனான். அவனுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ கோலியாத்தை வீழ்த்தினார் என்று பார்க்கிறோம். சிங்கத்தின் வாயை கிழித்தார். இவ்வளவு பெரிய மகிமையான காரியத்தை செய்த தாவீது ஒரு பச்சைவாளிடத்தில் விழுந்து இடறி போன அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மீட்பை ஆண்டவர் கொடுக்கக்கூடியவராக இருந்தது. தாவீது என்ன செய்தார்? அவன் அங்கே செபித்தான். நாம் செபிக்கும் பொழுது அந்த செபம் நம்மை தூக்கி நிறுத்தும் என்பதை பார்க்கிறோம். பாருங்கள், தாவீது கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர், சத்துருக்கள் வருவா பலவிதமான. அப்படி ஆகவே நாம் செபிக்கிற ஒரு மனிதனாக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் செபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய செபத்தை கேட்டு நமக்கு பதில் செய்வார். அநேகர் இருக்கிறார், பல வழியிலே என்னை சத்துரு வருகிறான், எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடிக்கொண்டிருக்கிறான். யார் உத்தமமாக இருக்கிறார்கள்? யார் தேவனுக்கு நல்ல ஒரு கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கிறார்கள்? யார் சாட்சியாக இருக்கிறார்கள்? அவர்களை அழிக்க வேண்டும் என்று தந்திரமாய் வருவான். ஆனால் அந்த நிலையிலும், விழுந்து போன நிலையில் நாம் செபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக அந்த அறிக்கையிட்டு செபிக்கும் பொழுது, பாவ அறிக்கைகள் அல்லது இருந்துட்டு நம்முடைய சஞ்சலங்களை சொல்லி செபிக்கிறது, பாவத்தை அறிக்கையிட்டு செபிக்கிறது, நம்முடைய வேதனைகளை சொல்லி செபிக்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலையை அறிகிறவர் நம்முடைய ஆண்டவர் மீண்டும் அந்த பாக்கிய நிலையிலே அந்த சத்துருக்களை அழிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிற என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. நாம் சபையில் கேட்கிற போதகத்தை மறந்து விடக்கூடாது. ஆண்டவருடைய போதகத்தை மறந்து விடக்கூடாது. அவருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ளாமல் இருக்கக்கூடாது. அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் உண்டு. ஆகவே அவருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ள வேண்டும். 10 கட்டளைகளை கை கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது நாம் பாக்கியமான நிலையில் ஆண்டவர் மீண்டும் நம்மை திருப்பி வழி நடத்துவார் என்பதற்கு சந்தேகம் இல்லை. ஆம், 4ஆவதாக, பாக்கியத்திலிருந்து வந்த
பாக்கியத்திலிருந்தும் வந்த இடரில் மத்தியிலும் தேவன் பாதுகாப்புடன் அதிசயமாய் நம்மை நடத்துவார். அவருடைய சூழ்நிலையிலே பாக்கியத்துடன் இருந்து இருக்கிற நிலையில் இடர்கள் வரும். அந்த நேரத்திலும் ஆண்டவர் நம்மை அவருடைய சித்தத்தை அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது அவர் நடத்துவார். ரூத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, ரூத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பின்பு அவன் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? உண்மையாகவே நாம் ஆண்டவரை சார்ந்து நாம் வாழுவோமே, ஆனால் அந்த இருக்கிற பாக்கியத்தில் இடறி போனான். அவள் தன்னுடைய கணவன் மரித்து போனான், மாமனார் மரித்து போனார். அங்கே ஆண்கள் வழி இல்லை, அவர்களுக்கு உதவி செய்ய ஆட்கள் இல்லை. ஆனாலும் மாமியாரை பற்றி கொண்டிருக்கிறார். அந்த பற்றி கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது மாமியார் சொல்லுகிறார், அதைத்தான், நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? நம்முடைய ஆண்டவராகிய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு சௌக்கியத்தை கொடுக்கிற ஆண்டவர், நல்ல பாக்கியத்தை தருகிற ஆண்டவர். நமக்கு என்ன நேரம் என்ன தேவை என்பது அவருக்கு தெரியும். அந்த தேவையான நேரத்தில் அவர் யாவற்றையும் தருவார். ஆகவே இந்த நாட்களிலும் அவர் அதை அறிந்து எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம், எந்த நிலையில் இருக்கிறோம், நமக்கு என்ன தேவை, அவ்வப்போது என்னென்ன தேவை என்பதை அறிந்து அதை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிற ஆண்டவர். ரூத்தினுடைய வாழ்க்கையில் அந்த காரியத்தை கர்த்தர் செய்து அவருடைய மகிமை வெளிப்படுத்தின ஆண்டவர் இன்று நம்மத்திலும் இருந்து காரியங்களை நமக்கு நடப்பிப்பாராக. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் விதமாக நாம் பார்க்கிறோம். புக் ஆஃப் மலாக்கி சாப்டர் 3:1 3ஆம் அதிகாரத்திலும் அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிற வேளையில் அங்கேயும் தேவன் நமக்கு கொடுக்கிற மகிமையான ஆசீர்வாதம். தேவன் இதைத்தான் நமக்கு வைத்திருக்கிறார். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவார். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் நம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் ஆலயத்திலே வருவார். முதலாவது நாம் செபிக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது நாமாகிய இருதயமாகிய அந்த ஆலயத்திலே வருவார். பின்பு தேவனுடைய ஆலயத்திலே வருவார். அவர் நிச்சயமாய் வருவார். வந்து நம்ம பாக்கியத்தை நம்ம கொடுப்பார், நிரந்தரமாக கொடுப்பார், சமாதானப்படுத்துவார், திடப்படுத்துவார், போஷிப்பார், போதிப்பார். நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. தொடர்ந்து நாம் அவரை பற்றி கொள்வோம். அவர் வருகிறார் என்று சொல்ல தூதனமானவர் நம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இருதயமானது நொறுங்குண்டு உடைந்து வேதனைப்பட்டு துக்கித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இருதயமாகிய நாமாகிய அந்த ஆலயத்துக்குள் அவர் வருவார். வந்து ஆறுதல் படுத்துவார், திடப்படுத்துவார், தேற்றுவார். என்ன தேவை என்பதை அறிந்து அதற்குரிய காரியங்களை செய்வார். என்ன பிரச்சனையில் இருக்கிறார் என்பதை எல்லாம் உணர்ந்து நமக்குள்ளே முதலாவது வருவார். பின்பு நாம் ஆராதிக்கிற ஆலயத்தில் வந்து அநேகரை ஆண்டவர் மகிமைப்படுத்த முடிவார். ஒரு அலையிலையோ சொல்லுவோமா? ஒரு அலையிலையோ, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நீ வருகிறதற்காக சோத்திரம். கரங்களை வைத்து கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். அலையிலோயா உம்மை சோத்திரம். ஐந்தாவதாக பாக்கியமானவரிடத்திலிருந்து அந்த பாக்கியமான இயேசு கிறிஸ்து பாக்கியத்தை கொடுக்கிறவன். என்னில் இடர்கள் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அந்த பாக்கியமான இயேசுவினிடத்தில் நிலைத்திருந்தால் அந்த பாக்கியமான நிலை நம் மூலமாய் அது அவரிடத்திலிருந்து நடைபெறும். நம் மூலமாகவும் அந்த பாக்கியமான நிலையில் அநேகரை நடத்த கர்த்தர் வழி நடத்துவார். ஆலயத்திலே வந்து மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பாக்கியமான ஒரு செய்கிற அற்புதங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவர். அவரை நாம் பற்றி கொண்டிருந்து எந்த சூழ்நிலையில் நாம் விடாமல் இருப்போமே, ஆனால் கர்த்தர் இதை செய்வேன் என்று இந்த நாட்களிலே வாக்கு கொடுக்கிறதாக இருக்கிறார். மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். ஒரு அல்லையிலே சொல்லுங்க. அவர் ஆலயத்திலே அவர் பிரவேசிப்பார். முதல்ல நம்முடைய ஆலயமாகி நாமாகிய ஆலயத்துக்குள்ளே அவர் பிரவேசிப்பார். சூம்பி போன வாழ்க்கை, வேதனையோடு இருக்கிற வாழ்க்கை, எழும்ப முடியாத அந்த ஒரு முடம், அந்த முடத்தை ஆண்டவர் அற்புதமாய் வழிநடத்த வருகிறவர். இங்கே அவர் வருகிறார். வந்து அந்த சூம்பின கையுடைய மனுஷன் இருந்தான். சூம்பின கையுடைய மனுஷன் அநேகர் குற்றச்சாட்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் அவனுடைய கையை அற்புதம் செய்த ஆண்டவர் இன்று நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நாம் இப்படி அப்படியே சூம்பின கையுடையன்னு சொன்னதுன்னா பார்க்கும் பொழுது ஊனமுட்டவர்களாக, ஒரு குறைவுள்ளவர்களாக, வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாமல், ஒரு சஞ்சலத்தோடு, நெருக்கத்தோடு, உபத்திரவத்தோடு,
பாரத்தோடு இருக்கிறதை அவர் விரும்ப மாட்டார். யார் குறை சொன்னாலும் வந்து அவர் அந்த சோம்பன கையை அற்புதம் செய்தது போல இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யும்படி வருவார். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய செயல்களை கிரியைகளை எல்லாம் அவர் அகற்றுவார். தேவ மகிமை உண்டா. அதோடு நாம் போகவில்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது நம்மை கொண்டு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை செய்கிறவர், அவரை பற்றி கொண்டு இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெய்வம் எப்படிப்பட்டவர், அவர் நல்லவர், உயர்ந்தவர், அவரை நேசிக்கிறவர்கள் என்னிலும் மேலானவைகளை செய்வேன் என்று சொன்ன அவர்களை கொண்டு கர்த்தர் செய்கிறதை பார்க்கும் பொழுது ஜெப ஆலயத்திலே பேதுரு யோவானும் வருகிறார்கள். அங்கே பிறவியிலிருந்தே சப்பானியாக இருந்த ஒரு மனிதனை அங்கே பார்க்கிறோம். பேதுரு யோவானும் ஜெப ஆலயத்திலே வருகிறோம். அருமையான தேவனுடைய நம்முடைய ஆலயம் என்பது மிகவும் முக்கியம். ஆலயம் அதை இப்போ பேச நேரில் இந்த காரியங்களை நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்களே பொல்லா மகா திருக்குள்ள இருதயம், கேடுள்ள இருதயம், அந்த இருதயமாகிய ஆலயம், நாமாகிய ஆலயம். ஓகே, அங்கே வருகிறது மாத்திரமல்ல, அவர் வந்து சுத்தப்படுத்தி அதே பேதுரு ஆண்டவரை மறுதலிக்கிறார், நேசித்த பொழுது மறுதலிக்கிறார். அதே பேதுருவை கொண்டு தான் ஆண்டவர் அந்த பிறவியில் இருந்த அந்த சப்பானி ஜெப வேளாயாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுரு யோவானும் தேவாலயத்திலே போனார்கள். போகும் பொழுது அந்த சப்பானி நினைத்தான், என்னவாவது இவர்கள் ஒரு விசேஷித்தவர்களாக இருக்கிறது, ஆனால் அவர்களிடத்தில் இருந்ததை அவன் பெற்றுக்கொண்டான் என்பதை பார்க்கிறோம். அங்கே அற்புதங்களை காண அந்த பேதுரு யோவான் மூலமாக ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இம்மாதம் கூட நாம் தொடர்ந்து தேவ சமூகத்திலே நாம் இருக்கும் பொழுது எவ்வளவு இடர்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்திருந்தாலும் இடறி போன சபித்த ஆண்டவரை தூஷித்த அந்த வேலைக்காரியினிடத்திலே சபித்து தூஷித்தார். நான் அவரை அறியேன் என்று தூஷித்த அந்த பேதுருவை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தியிருக்கிறார் என்றால் இன்று நம்மையும் எடுத்து பயன்படுத்த வல்லமுள்ளவராக இருப்பார். நாமும் பாக்கிய நிலையை அடைவோம். நாம் அறிக்கையிடும் பொழுது, அப்படியே சமூகத்தில் ஜெபித்து வரும் பொழுது, அப்படியே வார்த்தைகளுக்கு செயல்பட்டு கீழ்ப்படிந்து வரும் பொழுது சத்துரு வருகிற எல்லா இக்கட்டிலிருந்து விடுவித்து ஏதேன் தோட்டத்திலே மீண்டும் ஏவாளை ஆண்டவர் அந்த தோட்டத்திலே நிறுத்தினார். அதே ஆண்டவர் நம்மோடு உண்டு என்பதை உணர்ந்து என்று என்னை கொண்டு நீ பயன்படுத்தும் ஆண்டவரே. கண்களை மூடுவோமா? பேதுருவை பயன்படுத்தின ஆண்டவர். இயேசுவின் அற்புதம் ஆலயத்திலே நடக்கும். நான் சில வேளை நினைக்கிறது உண்டு, இந்த ஆலயம் இப்படி தான் இருக்குமா? கடந்த நாளில் கூட நினைத்தேன், ஒரு ஆறுதல் செப கூட்டத்திற்கு ஒருவரும் வரவில்லை. என்ன சபை என்று வேதனை எல்லாம் நெருக்கம் வருகிறது. என்ன சில வேளை மரணத்திற்கு வந்திருக்கலாம். ஒரு குடும்பத்தில் ஒரு காரியம் என்றால் இப்படி தான் ஒரு சபை இருக்குமா என்றெல்லாம் நினைத்து வேதனைப்படுகிறேன். அவரவர்களுக்கு ஒவ்வொன்று வரும் பொழுது தான் தெரியும் என்பதை உணர்கிறோம். ஆனாலும் தேவன் ஆலயத்திலே வந்து காரியங்களை நடப்பிப்பார். இவைகளினாலே என்னை தேற்றிக் கொள்ளுகிறேன். கண்களை மூடி நாம் செபிப்போம். எந்த நிலையிலே நாம் இருக்கிறோம், எந்த நிலையில் நான் இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. அநாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், அநாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். அன்பு வேண்டுமா என்று அலைய வைப்பார்கள், அன்பு வேண்டுமா என்று அலைய வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும், குற்றவாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், குற்றவாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் குற்றங்களை சொல்லி சொல்லி குமுற வைப்பார்கள், என் குற்றங்களை
குற்றங்களை சொல்லி சொல்லி குமுற வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் பட்டம் பதவி இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள். பட்டம் பதவி இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள். நீ பட்ட மரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். நீ பட்ட மரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே. கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் கடன்களை சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள். என் கடன்களை சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் இனி வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. நம்மை வெறுக்காத ஒருவர் இயேசு. இயேசு நம்முடைய ஆலயமாகிய அந்த ஆலயத்திலே வருவார். நொறுங்குண்டு உடைந்து சிதைந்து கரைபடிந்திருந்தாலும் சரி கரைகளை போக்கு. அதோடு அல்ல, இந்த நாம் ஏகோபித்து ஆராதிக்கிற ஆலயத்தில் வந்து இந்த மகிமையை செய்வார். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீ உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இடரல்கள் வராமல் இருப்பது நல்லது. இடர்களை கொண்டு வருகிற சத்துருவின் சதிகளை உடைக்க நீர் எங்கள் பக்கம் வந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி இடராமல் இருந்தால் பாக்கியவான்கள். அப்படி இடறி போனவர்களையும் நீ தூக்கி நிறுத்தி அந்த ஆலயத்தை சுத்தப்படுத்தி அந்த ஆலயத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் மூலமாய் நீர் மகிமைப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் நிலைகளை நீர் அறிகிறீர் ஆண்டவரே. எங்கள் நிலைகளை அறிகிறீர். எந்த நிலையிலே நாங்கள் இருக்கிறோம் என்பதை அறிந்து எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாக்கியற்ற நிலையை நீ தரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை குமுற வைக்கிறார்கள் ஆண்டவரே, குமுற வைக்கிறார்கள். உதவி செய்யும் ஐயா, உதவி செய்யும். உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக. மாதம் முழுவதும் உம்முடைய சித்தம் ஏதோ எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய நினைக்கும் சதா காலங்கள் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தம். ஆத்துமாவே கர்த்தர் செய்து சகல உபகாரங்களை மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு இயேசுவின் நாமத்திலே நன்றி. உபவாச ஜெபம் உண்டு காலையில் 9 மணிக்கு. நான் அது போன வாரம் மிஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டில் சாயங்காலம் ஆன்லைனில் உண்டு. இந்த இரவு இன்றையிலிருந்து அந்த 5 பேர் ஜெபம் தொடர்ந்து நடைபெறும். அதுக்காக இன்றைக்கு நம்ம ஜெபிச்சு ஆரம்பிக்கிறோம். லிஸ்ட்டு என்கிட்ட கொடுத்து உங்கள்கிட்ட இருக்கு. பிரியா, லிஸ்ட்டு யார்கிட்ட இருக்கு? அங்கே இருக்கா? வீட்டில் இருக்குல்ல, கொஞ்சம் கரும்பை கொடுத்து விடு.